Daily. Taste the Daily. மண்ணில் தான் விநாயகரை செய்ய வேண்டுமா? கண்ணில் செய்திடல் கூடாதா? ஏன் விநாயகருக்கு மட்டும் பிறந்த நாள் போல சதுர்த்தியை கொண்டாடுகின்றோம்? விநாயக பெருமான் வலம்புரி விநாயகர் என்றும் இடம்புரி விநாயகர் என்றும் இருக்கின்றதே, இதில் நான் எதை வணங்குவது? கடவுளுக்கு திசையும் இல்லை, கடவுளுக்கு இது போன்ற பேதங்களும் இல்லவே இல்லை. நமோ வாராகி. அன்னை வாராகியின் ஆசீர்வாதத்தோடு இந்த ஞான தேடலின் இந்த தொகுப்பிலே நம்முடைய போன தொகுப்பின் தொடர்ச்சியாக கணபதியை பற்றி சிறிதளவு அதன் வரலாறையும் புராண இதிகாசங்களிலிருந்து அளித்தோம். இதில் நிறைய ஆன்மீக அன்பர்களின் கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு ஒரு சில விடைகளை அளிக்க உள்ளோம். ஒரு அன்பருடைய கேள்வியாகப்பட்டது யாதெனில், விநாயகரை நாம் வீட்டில் வைத்து வணங்குகின்றோம் விநாயகர் சதுர்த்தி அன்று, உடனடியாக ஏன் நாம் அதை எடுத்து சென்று கரைத்து விடுகின்றோம்? ஒரு சிலர் அதை வைத்துக் கொண்டு அடுத்த ஆண்டு வரை பூஜிக்கின்றார்கள். மண்ணில் தான் விநாயகரை செய்ய வேண்டுமா? கண்ணில் செய்திடல் கூடாதா? இப்படியெல்லாம் பல அன்பர்களுடைய கேள்வி கணைகள். அது மாத்திரமல்லாது, எவ்வளவோ தெய்வங்கள் இருக்கின்ற பொழுது ஏன் விநாயகருக்கு மட்டும் பிறந்த நாள் போல சதுர்த்தியை கொண்டாடுகின்றோம்? முருகருக்கு கொண்டாடுவதில்லை, சிவனுக்கு கொண்டாடுவதில்லை, விஷ்ணுவுக்கு கொண்டாடுவதில்லை. அப்படியும் ஒரு சிலருடைய கேள்வி. இன்னொருத்தருடைய கேள்வியாகப்பட்டது, விநாயக பெருமான் வலம்புரி விநாயகர் என்றும் இடம்புரி விநாயகர் என்றும் இருக்கின்றதே, இதில் நான் எதை வணங்குவது? வலம்புரியை வணங்குவதா, இடம்புரியை வணங்குவதா? இப்படியும் ஒரு கேள்வி. இவைகளுக்கெல்லாம் பதிலாகத்தான் இந்த தொகுப்பினை அளிக்க உள்ளோம். முதலில் விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி என்றால் விநாயகர் கஜாசுரனுடைய இந்த தலையை பெற்று மீண்டும் இந்த புவிக்காக முதற் கடவுளாக, முதற் சாட்சியாக நம்மையெல்லாம் ஆசீர்வதிப்பதற்காகவும், அனைத்து தெய்வங்களுடைய சங்கமமாகவும், அனைத்து தேவர்களுடைய ஆசீர்வாதமாகவும், மும்மூர்த்திகளுடைய சக்திகளின் சங்கமமாகவும், முப்பெருந்தேவியினுடைய சக்தி ஆதாரத்தின் ஆசீர்வாதமாகவும் ஒன்றர கலந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் அவருக்கு அனைவரும் வரத்தினை அளித்திருக்கிறார்கள். அப்படி வருடத்திற்கு ஒரு முறை நம் இல்லங்களிலே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகிறோம். மண்ணிலே, களிமண்ணிலே செய்த அந்த விநாயகரை வீட்டிற்கு கொண்டு வந்து அதற்கு பிராண பிரதிஷ்டை செய்து உயிரோட்டத்தை கொடுத்து நெய்வேத்தியம் மற்றும் விநாயகருக்கு படையலெல்லாம் இட்டு வணங்கிய பிறகு, சாஸ்திர ரீதியாக நாம் சொல்ல வேண்டுமாகின் 9 நாட்கள் கழிந்த பின்னர் தான் அதை கொண்டு சென்று நாம் கரைத்திடல் வேண்டும். நீங்கள் திதியை கணக்கிட்டு பார்த்தீர்களேயானால் சதுர்த்தி என்பது 4வது திதியாக வரும். அதன் பிறகு அந்த நாளிலே வணங்கிய பிறகு 9 நாட்களை சேர்த்தீர்களேயானால் ஒரு முழுமை பெறுகின்ற, அந்த திதி முழுமை பெறுகின்ற ஒரு அம்சமாக மாறும். ஆக 9 நாட்கள் நாம் வீட்டிலே அந்த விநாயகர் பெருமானை வைத்து வணங்கி 9 நாள் கழிந்த பிறகு, அதாவது சதுர்த்தியிலிருந்து 9 நாள்
9 நாள் கழிந்த பிறகு 10வது தினத்திலே அதை கொண்டு சென்று நீரிலே சேர்த்திடல் வேண்டும். ஏன் அதை நீரிலே சேர்த்திடல் வேண்டும்? முதலில் ஏன் 9 நாட்கள் வீட்டில் வைத்து 10வது நாள் அதை எடுத்து செல்ல வேண்டும்? ஒரு மனிதனாகப்பட்டவனுக்கு அவன் வீட்டிலே பலவிதமான துன்பங்களும் உண்டு, துஷ்ட பிராண வாயுகளும் உண்டு, துஷ்ட சக்திகளின் ஆதிக்கமும் உண்டு, போட்டி, பொறாமை, கண் திருஷ்டி இவைகளாம் உண்டு. மண்ணினால் நம் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற அந்த விநாயக பெருமான் நம் இல்லத்திலே இருக்கின்ற அனைத்து விதமான துஷ்ட பிராணத்தை தன்னகத்தே ஏற்றுக்கொள்கின்றார். அது மாத்திரமல்லாது நாம் தினசரி அவருக்கு படையலிட்டு வணங்குகின்ற பொழுது தாமாகவே நம் இடத்தில் இருக்கின்ற 9 துர்குணங்கள் அவரிடத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொள்கின்றார். தசநாடிகள் கொண்டதே இச்சரீரம், நவகோள்கள். அப்படி அந்த 9 நாட்கள் என்பது நவகோள்களுக்கு சமர்ப்பிப்பதாக கூட அர்த்தமாகிறது. தசநாடிகள் 10வது தினம் நம் சரீரத்தில் ஏற்பட்ட தீய உணர்வு, காமம், குரோதம் மற்றும் எண்ணத்தால் நமக்கு ஏற்படுகின்ற துர்செயல்கள் இவைகள் எல்லாம் அந்த விநாயகராகப்பட்டவர் தன்னகத்தை ஏற்று மானிட குலம் இந்த போன்ற குணங்களோடு வாழ்ந்தால் அவர்கள் சோபிக்க முடியாது என்பதனை நமக்கு உணர்த்தி நம்மை புனிதத்துவம் செய்து நம் சரீரத்தில் இருக்கின்ற அழுக்கை, கர்ம வினைகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை மாத்திரமல்லாது அக்குடும்பத்திலே இருக்கின்ற அத்துணை பேருடைய அந்த நேரம் கெட்டதாக இருந்தாலும் சரி, கோள்களால் இருக்கின்ற தோஷங்களாக இருந்தாலும் சரி, அதனால்தான் அந்த 9 நாட்கள் நவகோள்களால் இருக்கின்ற தோஷங்களாக இருந்தாலும் சரி, எதுவாயினும் அவர் தன்னகத்தே அதை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் அவரை எடுத்து சென்று நீரிலே கலக்கின்ற பொழுது அந்த நீர் தத்துவத்தால் அவைகள் எல்லாம் நம்மை விட்டு முழுமையாக அகலப்பெற்று இச்சரீரமும் ஆத்மாவும் பூரணத்துவமாக நம்முடைய தேகம், கர்ம வினைகள் எல்லாம் அகன்று சுத்தம் பெறுகின்றது. அப்படி இந்த மானிடத்திற்காக, மானிடர்களுடைய நன்மைக்காக, மானிடர்களுடைய நற்குணங்களுக்காக அவரை முதல் சாட்சியாக இப்புவிக்கு தேவர்களும் மும்மூர்த்திகளும் பெரும் தேவியர்களும் நமக்காக அளித்து விட்டு சென்ற ஒரு முதல் கடவுள் தான் விநாயக பெருமான். அவருடைய ஒரே நோக்கம் இந்த சமுதாயம் சீர்கேடு இல்லாமல் சிறப்பாக வாழ்ந்திடல் வேண்டும். துர் எண்ணங்கள் இல்லாமல், துர்குணங்கள் இல்லாமல் அவர்கள் செய்த குற்றத்தினை அவர்களே அதற்கான மன்னிப்பையும் ஏற்று அதற்கான பரிகாரத்தினையும் அவர்களாக செய்யப்பட்டு உணர்ந்திடல் வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த ஆலயத்திற்கு நீங்கள் சென்றாலும் முதல் விநாயக பெருமானை வணங்கி அங்கே ஒரு தோப்பு கரணத்தை போட்டு நான் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பிழைகள் அனைத்தையும் எம்மிடத்திலிருந்து அகற்றி விட்டுத்தா இறைவா, நாம் உள்ளே செல்கின்றோம் இறைவனை காண, நமக்கு அவருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று முதலில் இவருக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டுத்தான் நாம் உள்ளே செல்கின்றோம். சூறை தேங்காய் இடுகின்றோம். நம்மிடத்தில் ஏற்படுகின்ற துர் சக்திகளின் அவருடைய ஆதிக்கம், கண் திருஷ்டி, பொறாமை இவைகளெல்லாம் இச்சரீரத்தை விட்டு அகற்றிட வேண்டும். இந்த தேங்காயை போல சுக்கு நூறாக அவைகள் பொசுங்கிடல் வேண்டும் என்பதற்காக இறைவனை சாட்சியாக வைத்து நாம் நமக்காகத்தான் அந்த தேங்காயை உடைக்கின்றோம். இப்படி அந்த விநாயக பெருமான் நம் வீட்டிலே அமர்ந்து நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துஷ்ட சக்திகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு நீரிலே கலந்து நம்மை தூய்மைப்படுத்தி, நம் இல்லத்தை தூய்மைப்படுத்தி, எந்த விதமான துர் நிகழ்வுகளும் அவ்வில்லத்திலே நடைபெறாமல் அந்த ஆண்டு முழுவதும் அவர் நம்மை பாதுகாத்து விட்டு செல்கின்றார். இதற்காகத்தான் வீட்டிலே விநாயகரை வைத்து நாம் பூஜித்து வணங்குகின்றோம். ஒரு சிலர் நான் வேண்டிக் கொண்டேன், அதனால் இந்த விநாயகரை வீட்டிலே வைத்திருக்கின்றேன், அடுத்த ஆண்டு எடுத்து சென்று கரைக்கின்றேன் என்றெல்லாம் சொல்கின்றார்கள்.
புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இது போன்ற ஒரு வழிமுறைகள் இல்லை. அந்த விநாயகரை வணங்குவதே நம்மளிடத்தில் இருக்கின்ற கோள்களால் இருக்கின்ற தோஷங்களாக இருந்தாலும் சரி, மானிடர்களால் ஏற்படுத்தப்பட்ட தீயவைகளாக இருந்தாலும் சரி, தீய சக்திகளினுடைய ஆதிக்கம் இல்லத்தில் இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாம் இறைவனே நம் இல்லத்திற்கு வந்து அதை நம் இடத்திலிருந்து நீக்கி செல்வதாகத்தான் தாற்பயம். ஆக விநாயகரை வணங்கிய பிறகு 9 நாட்கள் கழித்து 10வது நாள் அவரை எடுத்து சென்று உரிய மரியாதையோடு, ஏனென்றால் நமக்காக அவர் வந்து நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் அவர் இப்பொழுது எடுத்து செல்கின்றார் என்கின்ற தாற்பயத்தோடு அவரை நீரிலே கலக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டு முழுவதும் சுபிட்சமாக சந்தோஷமாக வாழ்ந்துடல் முடியும் என்பதுதான் உண்மை. அடுத்து ஒரு கேள்வி, விநாயக பெருமானை வலம்புரியில் வைத்து வணங்குவதா, இடம்புரியில் வைத்து வணங்குவதா? இதற்கு பதில் சொல்ல வேண்டுமென்றால் எல்லாம் ஒன்றே. அவர் வலதுபுறமாக வைத்திருந்தாலும் ஒன்றே, இடதுபுறமாக வைத்திருந்தாலும் ஒன்றே. இதில் சிற்ப சாஸ்திரத்தினுடைய கலை வல்லுநர்களுடைய அவர்களுடைய கைகாரியமாகத்தான் இது இருக்கிறல் வேண்டுமே ஒழிய, இதற்கென்று தனிப்பட்ட முறையிலே வலம்புரி என்றால் அது சக்தி படைத்த விநாயகர், இடம்புரி என்றால் அது சக்தி எழுந்த விநாயகர் என்றோ, அல்லது இடம்புரியை வணங்கினால் சக்தி குறைவு என்றோ எந்த புராணத்திலும் இதிகாசங்களிலும் இதுக்கான விடைகள் கிடையாது. அனைத்தும் ஒன்றே. நாம் தெற்கு நோக்கி அமர்ந்தாலும் ஒன்றே, வடக்கு நோக்கி அமர்ந்தாலும் ஒன்றே, கிழக்கு பார்த்து அமர்ந்தாலும் ஒன்றே, மேற்கு பார்த்து அமர்ந்தாலும் ஒன்றே. அதுபோலதான் விநாயகருக்கும். கடவுளுக்கு திசையும் இல்லை, கடவுளுக்கு இது போன்ற பேதங்களும் இல்லவே இல்லை. ஆக எதை வணங்கினாலும் பக்தி சிரத்தையோடு வணங்கினால் அதுவே உன்னதமான ஒரு உண்மை. விநாயகருக்கு படையலிட்டால் தான் விநாயகரை வணங்கிடல் முடியுமா? இப்படியும் ஒரு கேள்வி உண்டு. இறைவனுக்கு படையல் என்பது மனிதனால் நிச்சயமாக தந்துதல் இயலாது. அது ஒரு சம்பிரதாயம். அது நாம் நம்முடைய அன்பினை, பக்தியினை அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்பது. ஆக படையல் அளித்தால் தான் இறைவன் நமக்கு ஆசீர்வதிப்பான் என்பதெல்லாம் நம்முடைய அன்பை செலுத்துவதற்காகத்தானே ஒழிய இதை செலுத்தினால்தான் கிடைக்கும் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக இந்த விநாயகர் வழிபாடு என்பதே நாம் நம்மகத்தே இருக்கின்ற அகந்தை, ஆணவம், அகங்காரம், அது மாத்திரமல்லாது காமத்தால் ஏற்படுகின்ற துர்நிலை, குரோதத்தால் ஏற்படுகின்ற வீழ்நிலை, இவைகளெல்லாம் நீக்கப்பெற்று நாம் பஞ்சபூதத்தினை இச்சரீரத்திலே சரிவர இயக்கப்பெற்று ஒரு நல்ல சிந்தனைகளோடு நல் எண்ணங்களோடு துர்குணங்களை எல்லாம் நீக்கி விநாயகனை போன்று நாமும் அமைதியாக, அன்பாக, அரவணைப்போடு நிதானமாக வாழ்ந்திடல் வேண்டும் என்பதற்காக வணங்குவதுதான் விநாயகன் வழிபாடு. விநாயகனை வணங்க இப்புவியில் எல்லளவும் துன்பம் இல்லை. விநாயகனை வணங்க சனியினுடைய பார்வையிலிருந்து விலக்கப் பெறுகின்றோம். விநாயகனை வணங்க அத்துணை தேவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்றோம். விநாயகனை வணங்க 3 சக்திகளினுடைய ஆசீர்வாதமும் கிடைக்க பெறுகின்றோம். முதல் சாட்சியாக இருக்கின்ற விநாயகனை வணங்குவோம். எல்லா வருளும் பெற்று திருவருளோடு நாம் இப்புவியில் வாழ்வாங்கு வாழ அவரை பிரார்த்திப்போம். ஓம் நமோ வாராகி.